உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அருமையான தெய்வீக மாதமான ஆவணி மாத பலன்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆவணி மாத பலன்கள் என்பது யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு ஆவணி மாத பலன்களை பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள் எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கின்ற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல 4 காசு சம்பாதிக்கணும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். நல்ல வாழ்க்கை வாழணும். நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும். இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். அடுத்து புத்திர பாக்கியம். அடுத்து என்னங்க, சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான், நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்தில் எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ, 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது. பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறான், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. இங்கே சொன்ன மாசம் கல்யாணம் முடிய, சும்மா ஜாதகத்துக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டு அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டு அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும். சும்மா எப்போதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஐயா, கல்யாணம் வாங்கி குழந்தை இல்லையா பிள்ளைக்கு? ஏன் குழந்தை இல்லை? என்ன காரணம்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இல்லைங்க, பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க. அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பாய் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். இன்னங்க அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை இல்லை. 7-8 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை. டைவர்ஸ் வரைக்கும் போது பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும்? எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சிட்டோம், வேதனை போட்டு உட்கார்ந்துருக்கோம், எதுனமோ பரிகாரம் தான் பண்ணிட்டோமாங்க. நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம் தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி,
எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு வச்சோம். ஒரே பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் தேர்தலில் எத்தனை ஜோசியரை பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் இருக்கிறீங்க என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. அதை பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்கிறதுக்கு நல்ல யோகம் உண்டா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய இருக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமியா. சில பேர் நான் பெரிய சாமியார் இருப்பாரு, அதுக்கு தலையெழுத்து வேணும். வீட்டில் எப்ப பார்த்து நல்ல சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை. சரி, இந்த வாழ்க்கையே வேணாம், எங்கிட்ட சாமியாரை போய் தொலைலாம். அதை பெரிய பெரிய மடாதிபதிகள் நல்லா சௌரியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தலையெழுத்து, அவங்க தலையெழுத்து கட்டத்தில் தலையெழுத்து தாங்க எல்லாமே. பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்து இந்த பிரம்மனுடைய விதி. அத அரசியலில் உண்மையான ஜாதகம், அதாவது விஜய் வராது, அவருடைய உண்மையான ஜாதகத்தை அட்டிச்சு சொல்லலாம், ஆணித்தரமா சொல்லலாம். நிச்சயமாக அரசியல் வெற்றி உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பு திறமைகள் எதன் அடிப்படையில் எந்த காலங்கள் வரை எந்த நோக்கத்திற்கு செயல்படும் பொழுது அந்த உடலை எந்த ஒரு துறைக்காக பயன்படுத்தும் போது அது வெற்றி கிடைக்கும். இது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே துறையா என்பதை ஜாதகம் சொல்லும். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு விஷயம் எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த சாதனைக்குரிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பதான் எனது ஆணித்தரமான உண்மை. அடிச்சு சொல்லலாம். புரிஞ்சுட்டீங்களா? சரி, சித்தர் வாக்கு ஜோதிடத்துக்கு நிச்சயமாக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். அதாவது 17/8/2024 முதல் 16/9/2024 வரை 16/9/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய உத்தான அற்புதமான தெய்வீகமான பலன்களை இன்னைக்கு விருச்சிக ராசி பார்க்க போறோம். பொதுவாக ஆவணி மாதம் முழுவதுமே சூரியன் ஆட்சி பெறுகின்ற அற்புதமான காலங்கள். சூரியன் உலகத்தில் அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய உயிர் சக்தி, உடல் சக்தி, வீரிய சக்தி, திறமைகள், புத்திசாலித்தனங்கள், பிள்ளைகளுடைய திறமைகள் அத்தனையும் தரக்கூடிய, பிள்ளைகளுக்கு அத்தனை திறமைகளையும் தரக்கூடிய இந்த சூரியனுடைய அற்புதமான சக்தி. உலகத்தில் சூரியனுடைய சக்தி உலகத்தில் கிடைக்கலன்னா யாருமே உயிரோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த சக்தியான சூரியனுடைய வலிமை பெற்ற ஆவணி மாத பலன்களை இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சி எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். இங்கே இந்த நிகழ்ச்சி பார்க்கும் ஒவ்வொருவருக்குமே நல்லது நடந்தே ஆக வேண்டும் என்பது ஒரு சிறந்த உறுதியோடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்துக்குரிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக உறுதியாக இருக்க வேண்டும். அதில் உறுதியாக நானும் இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்றத நான் உறுதியாக இருக்கேன். படம் பார்த்துட்டோம். எப்பொழுதுமே ஒரு கிரக வலிமையை கணித்து அம்ச பலன் ஒன்று இருக்கு. இப்போ ஆவணி 1 முதல் ஆவணி 31 வரை இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையா இருக்காது. என்னன்னா இன்னைக்கு என்ன போய் எவ்வளவு முயற்சி பண்ண நடக்க மாட்டேங்கிறேன்
அப்படின்னு வேதனைப்படக்கூடிய நாள் இருக்கும். சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நல்ல எந்த காரியம் போனால் ஒவ்வொரு காரியம் அப்படி வெற்றி ஆகிட்டே இருக்கும். இதுக்கு என்னென்ன கிரகங்கள் அம்சத்தில் வலிமை அடையக்கூடியது. அப்படிப்பட்ட வலிமையான நாட்கள் மட்டும் நான் தேர்வு பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு என்னென்ன தேதிகள் வலிமை அந்த தேதிகளை நீங்கள் என்ன தொழில் என்ன வியாபாரம்னாலும் எந்த காரியமாக சிறப்பாக செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். முதல்ல ஆவணி 1 முதல் ஆவணி 3 வரை, ஆவணி 1 முதல் ஆவணி 3 வரை, 17/8/2024 முதல் 19/8/2024 வரை, ஆவணி 1 முதல் 3 வரை 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் உச்சம் பெறுகின்ற நாட்கள். 2 கிரகங்கள் உச்சம் பெறுகிற நாட்கள். இதில் செய்த தொழில் வியாபார வருமானம் முன்னேற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண யோகங்கள் சுபகாரியங்கள் இது போல நான் சொல்லக்கூடிய தேதிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து ஆவணி 5 திருமண யோகங்கள் கூடி வரக்கூடிய அருமையான காலங்கள், பெண்கள் உயர்வு வரக்கூடிய காலங்கள் ஆவணி 5. அடுத்து ஆவணி 10 ஏற்கனவே அந்த தமிழ் ஆங்கில தேதி 26/8/2024 கோகுலாஷ்டமி நடைபெறுகிறது. இன்னைக்கு கோகுலாஷ்டமி ஏற்கனவே இருக்கு. அதில் கிரக வலிமைகள் வேற இருக்கு. ஆவணி 10 ஒரு விழா பொதுவான விழா வரும்போது சில நாட்கள் கிரக வலிமையாக இருக்காது. அப்போ கோகுலாஷ்டமியும் அன்னைக்கு இருக்கு. அதே இடத்துக்கு அதற்குரிய கிரகங்களும் வலிமையாக இருக்கு. அதாவது அந்த பெருமாளுக்குரிய புதன் கிரகம் அந்த கண்ணனுக்குரிய புதன் கிரகம் சந்திரனோட சேர்ந்து கும்பத்தில் இருக்கும் பொழுது சிம்மத்தில் இருக்கக்கூடிய குருவாய் பார்க்க இது அம்சப்பலன். இப்போ குழப்பம் அடைஞ்சது. அது கணிச்சு சொல்லுது. அது சித்தர் வாக்கும் முறைப்படி 18 சித்தர்கள் சொன்ன முறைப்படி கணித்து சொல்லக்கூடிய பலன்கள், அம்ச பலன்கள் சொல்லக்கூடியது. அப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு சப்தம 7ஆம் பார்வை பார்க்கும்போது அந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா சுபகாரியங்களும் சிறப்பாக இருக்கும். செய்கிற தொழில் வியாபார வருமானங்கள்லாம் அப்படியே ஒவ்வொரு காரியம் மிகப்பெரிய வெற்றியாரு. இது ஒரு நாள். சரிங்களா? அடுத்து இது ஆவணி 10 கோகுலாஷ்டமி அன்று. அடுத்து குரு பார்க்க கோடி நன்மைன்றாங்களே, அது எல்லா நாள்லையும் கிடைக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய நாட்கள் சப்தம பார்வை குரு பார்க்கக்கூடிய அருமையான குரு பார்த்தா வருமானம், தொழில், வருமானம், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்து ஆவணி 16. இந்த ஆவணி 16க்கு அப்புறம் 16 பார்த்தீங்கன்னா முதல்ல ஆவணி 16 ஆவணி 21 வரைக்கும் பூமிகாரன் வலிமையாக இருக்கார். ஆவணி 16 21 வரைக்கும் முதல்ல பூமிகாரகன், அதாவது செவ்வாய் பூமிகாரன். அப்போ வீடு, இடம், வாசு சம்பந்தப்பட்ட அதிகாரத்துவம் உத்தியோகம் பெறக்கூடியதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆவணி 16 21 வரைக்கும் அதுக்குரிய தேதி 1/9/2024 முதல் 6/9/2024 வரை. அதே ஆவணி 16 ஒரு விஷயம் சொல்லும்போது அதற்குரிய கிரக தரத்தில் வலிமையாக இருக்குது. அதை கவனிக்கணும். அப்போ அதே ஆவணி 16 பார்த்தீங்கன்னா கும்பத்தில் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சிம்மத்தில் இருக்க சப்தமப்பாறை குரு சப்தமப்பாறை 7ஆம் பாறை சப்தமப்பாறை மிகவும் பவர்ஃபுல்லானது. ஸோ அதனால் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வளம் பெருகும், வருமானம் கூடும், குரு பார்க்க செல்வங்கள் பெருகுபடி, குரு பார்க்க கோடியன் என்பது உறுதியாக ஏற்படக்கூடியது. சரி, அடுத்து ஆவணி 16 பார்த்து ஆவணி 17. இந்த ஆவணி 17 என்பது 2/9/2024 2/9/2024 மகம் 2ஆம் மாதத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தில் பார்ப்பது. சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்து வலிமை வரும்போது சந்திரமங்கல யோகம். சந்திரன் இருக்கு சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம் பெற்று இருப்பது அதை விட சந்திரமங்கல யோகம் உயர்ந்த சந்திரமங்கல யோகம். ஆக பூமியால் இடம், வீடு, வாசல்கள் சேர வியாபாரத்தால் வருமானத்தால் முன்னேற்றம் பெறக்கூடிய வருமானங்கள் அதிகப்படுகிற காலங்கள். முக்கியமாக பூமி, இடம், வீடு, வாசல் என்று சொல்லக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் பெறக்கூடிய காலங்கள். திருமண யோகங்கள் பெறக்கூடிய காலங்கள். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணி அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய காலங்கள் சொல்லலாம். சரி, இது 2/9/2024. சரி, அடுத்து நல்ல கவனிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணி 20. இந்த ஆவணி 20 என்பது 2/9 முடிச்சதுக்கப்புறம் 5/9 அதே சந்திரமங்கல யோகம் தான். அதே சந்திரமங்கல யோகம் இப்போ திரும்ப வருது 5/9/2024.
24. சரி, அடுத்து ஆவணி 26. இந்த ஆவணி 26 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை 3ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சப்தம பார்வையாக சிம்மத்திலிருந்து குரு பார்ப்பது. முக்கியமாக குரு வலிமையாக இருக்கிற நாட்கள் மட்டும்தான் வந்து நான் விளைத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாட்கள் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். செய்கிற வியாபாரம், தொழில், வருமானம், அரசாங்க உத்தியோக முயற்சிகள், திருமண முயற்சிகள், இடம் வீடு சம்பந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். இது ஆவணி 26. இது ஒரு சிறந்த நாள். குரு சப்தம பார்வை சந்திரனை பார்க்கக்கூடியது. குரு சந்திரனை பார்க்கும்போது அது பேர் குஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணி 29 குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் சொல்வது. ஆவணி 29 உத்திராடம் 3ஆம் பாகத்தில், அதாவது உத்திராடம் 3ஆம் பாகத்தில் சந்திரன் இருந்து சிம்மத்தில் இருக்க குருவை பார்ப்பது சப்தம பார்வை. அடுத்து ஆவணி 29, கிட்டத்தட்ட ஆவணி மாச கடைசி வந்துட்டோம். ஆவணி 29ஓட இந்த சிறப்பு நாட்கள் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுட்டீங்களா? ஆவணி 29 உத்திராடம் 3ஆம் பாதத்தில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாட்கள் வந்து நிச்சயமாக எனத்தே பொதுப்பாளர் சொன்னோம். கணிச்சு என்னென்ன நாட்கள் சிறப்பாக பலன் கொடுங்க என்பதை சித்தர் முறைப்படி, சித்தர் வாக்கு முறைப்படி, ரிஷிகள் சொன்ன முறைப்படி, 18 சித்தர்கள் தெளிவாக சொன்ன முறைப்படி கணித்து உங்களுக்கு பலன் சொல்லப்படுகின்றன. சும்மா பொது கட்டத்தை வச்சுக்கிட்டு பொதுவான விஷயங்கள் இல்லை. பலன் தரக்கூடிய, சரியான பலன்கள் தரக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு தெரிய உலகிட்டிருக்கேன். பொதுவான விசேஷ நாட்களை பார்த்துட்டோம். அடுத்து பொதுவான ராசி பலனை பார்த்துட்டோம். பலன் தரக்கூடிய ஒவ்வொரு நாட்டையும் பார்த்துட்டோம். ஆக இது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் உறுதியாக நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும். எந்த முயற்சியும் வெற்றியடையும் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை. எங்கே நடந்துச்சு ஜாதகத்தை நிறைய இடங்களை பார்த்துட்டோம், எதுவுமே நடக்கலை. இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய பலன். நல்ல கவனிங்க. நடக்கலைன்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. இது வந்து அத்தனை பேருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய பலன். உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே நேரம் ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்பாது. அதை கணிச்சு சொல்றது. அதான் என்ன, மனுஷன் வந்து தவறு பண்ணிடுறான். ஆனால் இறைவன் படைக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்ம வேதத்தால், பிரம்மனால், பிரம்ம வேதத்தால், பிரம்ம சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியாது, ஏன் அலையிறீங்க? அப்போ ஏன் இதை எதுக்கல? உங்களை மாதிரி ஜோசியர் சொல்ல போய் தானே அலையிறப்ப முடியுன்றாங்க, அப்போ முடியுன்றாங்க. இதுதாங்க எனக்கு வேதனையாக இருக்கு. ஒரு கல்யாணம் எப்போ முடியும்? ஒரு வேலை எப்போ கிடைக்கும்? ஒரு அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும்? ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எதுக்காக, என்ன காரணம்? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த சொத்தை, இந்த வீடு வாசல் சொத்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இது சொல்ல முடியல. இது என்னங்க வேதனை தானே? அந்த வேதனை வந்திருக்கல. நீங்கள் இதெல்லாம் வேதனைப்பட்டு இங்கே அலையிறது என்ற ஜாதகம் கொடுக்கும்போது சொல்கிறேன். இல்லைங்க நிறைய பார்த்துட்டாங்க, அதனால தான் உங்கள் அப்படியே இப்போ உங்களை பார்க்குறதுக்கு யோசனை பண்ணுறேன் அப்படி பார்க்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துட்டோம், உங்களையும் பார்க்குறதுக்கு அதான் இப்படி பார்க்குறேன். ஏன்னா சில பேர் நிறைய காசு கொடுத்து பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை, வேதனை போட்டு நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் வரக்கூடாது. சொன்னது நடக்கும், நடந்தையாகும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கலை என்ற வார்த்தை வரக்கூடாது. முக்கியமாக இதாங்க, சரி வியாபாரமும் நல்லபடியாக வரணும், கல்யாணம் முடியணும், குழந்தை பிறக்கணும், சொத்து வாங்கணும், சுகம் வாங்கணும், இதுதானுங்க. சரி, நல்ல கவனிங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கின்ற காரியம் என்னதான் பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தையாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதே அவங்களாம் அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடித்து சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தையாகும் என்ற உறுதி உத்தரவாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை
உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.